நிஷா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க நிஷா வேலை செய்யக்கூடாதுன்னு. ஹாய் பாப்பா. வேலையெல்லாம் செய்யல, இந்த நேரம் சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். இப்போ தான் தட்டை விதைக்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த மிளகாத்தூள் எவ்வளோ போடணும், மல்லித்தூள் எவ்வளோ போடணும் கணக்கு தெரியாது. அதனால் அதை மட்டும் லேசாடி நின்றுக்கிட்டே செய்யலாம் அப்படின்னு. இன்னைக்கு நிஷா நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும். ஆமாம், 65 செய்யலாம் அப்படின்னு வந்து போய் நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்தாங்க. பொரிச்சு போட்டு விடு சொல்கிறேன். சரி, சிக்கனும் பொரிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, சரி செய்யலாமே நாட்டுக்கோழி தானே அப்படின்னு. இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆமாம், இந்த லீவ் நாள்லேயே எவ்வளோ சாப்பிடணுமோ எல்லாம் சாப்பிட்டு பிள்ளைங்களும் ப்ளஸ் நானும். நிஷாவுக்கு அப்போ தான் உடம்புல தெம்பு வரும். நிஷா இருக்கிறது பார்த்தாதா. ஒரு 1/4 கிலோ அப்படியே சூப்பு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கிலோ வறுத்துருக்கணும், 1/2 கிலோ கிரேவி வச்சுருக்கணும். என்ன தம்பி குழம்பு வச்சு இது பண்ணவே வேர்க்கு விறுவிறு இருக்குது. இவங்களுக்கு இன்னும் சூப்பு வேற ஒன்று குறையா இருக்காட்டுருக்கு. பார்த்து சரி, வேறு என்ன பார்ப்போம்? சிக்கன் பிடிக்கும்ல? வறுத்த கறி பிடிக்குமா, சாப்பிட்ற கறி பிடிக்குமா? சாப்பிட்றதும் பிடிக்கும், குழம்பு கறி பிடிக்கும். குழம்பு கறி வறுத்த கறி உனக்குடா? வெரி குட், சாப்பிடுங்க. சேம் சாக்லேட். ஓகே, உங்களுக்குலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி நிஷா, ரெடி பண்ணு. எஞ்சு நான் 1/2 மணி நேரம் ஆகும் நான் சாப்பிட்றதுக்கு. கறி குழம்பு சாப்பிடணும்னா நீ ஒரு இது பண்ணணும். வீடியோ கட் பண்ணுறேன், அப்புறமா சொல்கிறேன். தேவை வேலையை போய் பாருங்க.